देवोधाय नमः श्रीशैलेशदयापात्रं दीपज्ञादिगुणार्णवं यनियन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयागुणमध्यमां दशदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कर्कटे पुरुषपुण्यां तुलसीगाननोद्भवां पाण्ड्ये विश्वम्भरां गोदां वन्दे श्रीरङ्गनायकीम् गुरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पते नभोगमाधिराजाय सुपर्णाय नमो नमः रामानुजपदाम्बोजसंसदं गुणवारिदं दयापालमुनिं वन्दे वेदान्तपरिष्ठितं श्रीकौशिकान्वयसुधां मुनिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभृङ्गराजं श्रीकृष्णवयतुनूजं तदवाप्तबोधं श्रीराघवार्य गुरुवन्दहमाश्रयामि இந்த தாராளபுரம் இல்லைன்னா அப்படின்னாக்கா உள்ளம் சிலம்பினகான் பக்தர்களே குழந்தைகளே எல்லாம் ஏற்றுக்கோ பொழி விழித்து விட்டது பாருங்கள் பட்சிகள்லாம் ஒரு சத்தம் கொடுத்துட்டு அதனுடைய ஒலியெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் கிளம்பிட்டு வெளியே கிளம்பிட்டு நமக்கு பொழுது வந்ததே என்ன நமக்கு எப்படி தெரியும் அதில் கரெக்டாக தெரியும் விலங்குகளுக்கு கரெக்டாக ஒன்றுக்கு ஒரு இது தெரியும் அதே போல் இதெல்லாம் கிளம்பிட்டு நீங்கள் வாங்க சீக்கிரம் வாங்கோ எல்லாம் இழந்துடும் உள்ளரையங்கோயில் இந்த விசேஷமாக அதாவது என்ன அப்படின்னாக்கா புல்லாரையும் கோயில் புல்லா பக்ஷிராஜான இங்கட பகவான் நடப்பு எம்பெருமான் எங்க இருக்கான் அகார உகார உகாரம் இதோட எப்படி இருக்கான் சன்னதியில உணவாகாரமா அங்க இருக்கான் வெள்ளை ஒளிசஞ்சன் பேரரவம் கேட்டிலையோ வெள்ளை ஒளிசங்கம் என்ன அப்படின்னாக்க சங்கம் ஒரு சத்தமானது இருக்கு சீடமா இருக்கு சங்கமான எப்படி இருக்கு வெள்ளை வெள்ளைன்னு பொதுவாக வந்து நம்ம வெள்ளை மனசு அப்படின்பா தூய்மையான எண்ணம் படைக்கணும் சங்கு எப்படி இருக்கு பிரணவாகாரம் ஓம் அதான் அகார உகாரம் அகாரம் இந்த பிரபாகரத்தோட இந்த சங்கானது நாதம் கொடுக்கறது மொழி இனிமையாக கேட்கறது இன்னும் உங்களுக்கு கேட்கலையா எல்லாம் எழுந்துக்கோ எல்லாரும் எழுந்து வாங்கோ இந்த சத்தமாக நமக்கு விசேஷமாக கேட்கறது உன்னை எழுந்து எல்லாரும் வந்து பேய்முலஞ்சொண்டு பேய் என்பது என்ன அப்படின்னாக்க பேய்னா அங்கே இங்கே ஒரு இடத்துல கிடையாது பேய்கள் என்ன அவித்யை துர்வாசனை அதை அப்படியே செஞ்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து வேறு வழியே தெரியல திண்டாடணும் அது மாதிரி திண்டாடணும் காரணம் அது வந்து கட்ட பழக்கங்கள் கட்ட பழக்கத்தை மனதில் கொண்டுட்டோம் அப்படின்னாக்க அதை விட்டு நான் விலக முடியும் அது நம்ம விடாது நாம் அதை விட்டு விலகணும் அதை என்ன பண்ணணும் அது வந்து நமக்கு என்ன ஒரு விஷம் அதான் நமக்கு எப்படி இருக்கிற மனித இதெல்லாம் வந்து நமக்கு அந்த வந்து கட்ட இதெல்லாம் ஜெயிச்சுட்டு அந்த துர்பாதனை நம்பிடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே
பகவத் சிந்தனையே இருக்காது. எல்லாரும் இப்போ நிச்சயமே பேக்கலாம், எல்லா இடத்துலையும் பேக்கலாம். நீங்கள் தன்னிலை மாறிவிடுவார்கள். பொதுவாக வந்து தன் நிலையை வாழக்கூடாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, எம்பெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, நீ வந்து மனசை கொஞ்சம் நினைச்சிட்டாலும் போதும். அவன் என்ன பண்ணுவான், இந்த விஷமா இல்லையா, இதை போகணும் அப்படின்னா யார் முடியும்? எம்பெருமான் தான். அவனே ரக்ஷகன். உடனே அவன் என்ன பண்ணுவான், உடனே வந்து அந்த நம்ம பகவான் நாம எங்கேருந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த கெட்ட எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, கள்ளச்சகடம் கலக்கழியக்கால் ஓச்சி. கள்ளச்சகடம் அப்படின்னா மனசு இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கு, சக்கரம் போல சுத்திட்டே இருக்கு. இங்க இருக்கிறத நிற்க மாட்டேங்குது. இங்க இருக்கவங்க நம்ம எல்லாமே எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கு மனசு. ஒரு நாடு பாக்கி சுத்தத்தை என்ன பண்ணணும், நிறுத்தி ஒரு வழிக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம அதை கொண்டு வந்து நம்ம வந்து ரத்தத்துக்கு என்ன பண்ணணும், எம்பெருமான் நினைச்சு காலம் வச்சு பவன் நாமன் அவன் திருவடியை பிடிச்சிட்டோம். அவன் திருவடிதான் நமக்கு கதி. அவன் திருவடியை பிடிச்சுட்டேன் அப்படின்னாக்க அது தவிர நமக்கு வேற ஒன்றுமே கிடையாது. அவன் எடுக்கும்போது எப்படின்னாக்கா, அப்படி எடுத்துட்டு விசேஷமாக யாருக்கு இருக்காங்க, உள்ளத்து கொண்டு முடிவர்களும் ஜோதிகளும் பழைய காலத்துல நம்மளெல்லாம் காப்பாத்தி எல்லாம் செய்கிறான். இத முனிவர்கள் யோகிகள் அப்படி எல்லாம் முனிவர் அப்படின்னாக்க எம்பெருமானியே பாடுபவர்கள். யோகிகள் எம்பெருமானியே சரண பண்ணிட்டு இருக்க, அவளுக்கு வேற ஒன்றுமே தெரியாது. எம்பெருமான் நம்ம என்ன பண்ணணும், அவர்கள் வந்து முனிவர்கள் என்ன பண்ற, ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி ஸ்ரீஹரின்னு கத்தி கோஷம் பண்ற. கோஷம் பகவன்னாவ சங்கீதம் பண்ணிட்டு இருக்க. உங்க காய உடனே என்ன சீக்கிரம் இழந்துருக்கும். மைதானத்துக்கு உயிர் நீங்க எழுந்துக்க, சீக்கிரம் எழுந்துக்கும். எழுந்து எம்பெருமானை நாம் சேவிக்க போக வேண்டும். நமக்கு இது என்ன குறைஞ்ச வேணும் அப்படின்னாக்க, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்திருக்கோம். இவ்வளோ எல்லாம் கஷ்டங்கள் பாருங்க உலகத்தில், தீய குணங்கள் இதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு குணங்கள் வரவணும். அவ்வாறு இதெல்லாம் வந்ததுனாக்க நமக்கு எல்லா விசேஷமாக என்ன அப்படின்னாக்கா, நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய பகவன்னாம சங்கீர்த்தனங்கள் எல்லாமே விசேஷமாக சொல்லணும். அப்படி விசேஷமாக சொல்லிட்டு வந்தாக்க நமக்கு வேலையமான நன்மைகள் ஏற்படும். பேய் நஞ்சு கள்ள கஷ்டங்கள் இதெல்லாம் எங்க இருக்கு,
நம்மிடமே ஒழித்து கொண்டு இருக்கிறோம். நாம் அதை துரத்த வேண்டும். அதை துரத்தத்துக்கு என்ன பண்ணணும்? பகவானால் தான் முடியும். அவனுடைய போய் அவனை பிடிச்சிக்கோ. அவன் பகவன்நாம சங்கீர்த்தனம் பண்ண அவன் திருவடியை பிடிச்சிக்கோ. பொதுவாக பிரிவாக வந்து சரணாகதி அப்படின்னு இதெல்லாம் எல்லாமே பண்ணாக்க நமக்கு எல்லா விதமான சௌபாகியங்கள் ஏற்படும். பொதுவாக நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, கோயிலில் போய் நம்ம என்ன கோயிலுக்கு எதுக்காக போகிறோம் அப்படின்னாக்க, எம்பெருமான் அங்கே பகவன்நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது நமக்கு வேற சிந்தனை வராது. வேற சிந்தனைகளே இருக்காது. விசேஷமாக இந்த பகவன்நாம சங்கீர்த்தனங்கள் தான் காதல் வரும். மொத்தம் எல்லாம் பார்த்தேன்னாக்க அவருடைய விழா செய்யும்போது பார்த்தேன்னாக்க அவளை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் ஏற்படும். அதெல்லாம் ஏற்படும் போது நமக்கு வந்து ஒரு விதமான எண்ணமே தோணாது. மனசு எங்கேயும் போகாது. துர்வாசனைகளாக ஓடிப்படும். அது காரணம் பகவன்நாம சங்கீர்த்தனம். ஆனால் நாம் ஒன்றும் விடாமல் எழுந்து எம்பெருமானுடைய நாமத்தை கேட்டு நாம் சந்தோஷப்பட வேண்டும். எம்பெருமானுடைய அனுபவம் தான் நமக்கு பெரும் சொத்து. அதுதான் எல்லாருக்கும் நமக்கு வேற விதமான கட்டமான ஒரு எண்ணங்கள், வெள்ளக்கிழக்கம் கரைய கால் ஓட்டி வெள்ளத்தில் கொண்டு முடிவர்களும் ஜோதிகளும் வெள்ளையந்து அரியண்ண வேரலும் அந்த பேரமான என்ன உள்ள போகும். உள்ள போக அப்படின்னு வெள்ளை இழந்து அப்படின்னா என்ன அவருடைய உள்ளான் அப்படின்னாக்க உடனே எழுந்து விடக்கூடாது. அந்த எண்ணம் மாறாமல் எல்லாம் எம்பெருமான் அப்படிங்கிற எண்ணம் மாறாமல் மெதுவா ஏற்று இந்த மனதில் சந்தோஷத்துடன் ஏற்றெழுந்து எம்பெருமானை தியானம் செய்து பகவன்நாம சங்கீர்த்தங்கள் செய்து நாம் வழிபட்டால் துர்வாசனைகள்லாம் ஓடி, கட்ட எண்ணங்கள்லாம் ஓடி, நம்ம எல்லாம் ஓடி போனோம். நாம் வந்து நன்றாக வாழ்ந்து எல்லாரையும் வாழ வைத்து அப்படின்னா என்ன, நம்ம வந்து யார்கிட்டையுமே ஒரு கட்ட எண்ணங்களே இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் ஓடிப்படணும். மனசாக சுற்றிட்டு இல்லையா கள்ளச்சகடம், அதை நேர்த்தணும். அதுக்கு வந்து பெருமானுடைய சங்கீர்த்தம் தான் நம்ம அதை வந்து செய்யும். எல்லாரும் செஞ்சு மார்கழி மாதம் நமக்கு விசேஷமான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எல்லாரும் கடலை எழுந்து பகவானுடைய சன்னதிக்கு சென்று பகவானாக சங்கீர்த்தனம் செய்து எல்லோரும் சகல சௌபாகியங்களும் பெறவேண்டுமாய் ஸ்ரீ கோதாநாயகா லக்ஷ்மிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடிகள் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருமலைமிஞ்சுபோர் எடப்பாடி ராஜகோபாலதாசன் ஸ்ரீமத்தை விட்டுவித்தாரிய மனோநந்தனகேதவே அந்த நந்தன சுந்தரியை கோதாயீரித்யமங்கலம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.